A very happy evening, friends. Last session, we had completed section 1 of Eidgah. ஈத்காங்கிற இந்த ப்ரோஸ்ல முதலாம் செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை வந்து குவிக்கா ரீகேப் பண்றதுக்கு தான் நான் இந்த பட ரீதியா வரைஞ்சிருப்பேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய செஷனை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட ஆரம்பிச்சிடலாம். லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன். நெயில்ஸ் இன் த ஃபென்ஸ். நெயில்ஸ் இன் த ஃபென்ஸ். அதாவது ஃபென்ஸ் இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு வெளிப்புறத்துல வந்து கட்டி வச்சிருப்பாங்க, அதாவது பாதுகாப்புக்காக. அதுல வந்து அடிக்கப்பட்ட ஆணிகள். இதுல என்ன கதை இருக்கு, இது என்ன பார்க்க போறோம், இதுல என்ன நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒரு அழகான குடும்பம். They lived a beautiful family, father, mother and a son. But this son, what is his name? His name is ராஜ். இந்த ராஜுங்கிற பையனுக்கு வந்து எப்போதும் கோவம் வருமா. நமக்கும் வருது, எங்களுக்கும் வருது மேம், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். இந்த பையனுக்கு ரொம்பவே கோவம் வருமா. அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாதாம். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருமா. ஸோ இவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, இது என்ன இந்த பையன் எல்லா விஷயத்துக்கும் வந்து இவ்வளோ கோவப்படுறான், இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது. We need to do something for that, so that he controls his anger, he calms down. So this father, he takes a decision. ஒரு முடிவு எடுக்கிறாரு. எப்படியாவது இது ஒரு பாடமா இந்த பையனுக்கு வந்து நம்ம கத்து கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி, உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் கோவம் வருது இல்லப்பா, இந்த நம்ம வீட்டோட வெளிப்புறத்துல, அதாவது இந்த தோட்டத்துல வந்து இந்த ஃபென்ஸ் கட்டி வச்சிருக்கேன். உனக்கு ஒவ்வொரு தடவையும் கோவம் வரத நீ என்ன பண்றேன்னா, நீ போய் அதுல ஒரு ஆணி அடிச்சுட்டு வர. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டி கோவப்படுறேன்னா 4 ஆணி அடிச்சுட்டு வா. 5 தடவை கோவப்படுறியா, 5 ஆணி. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளோ கோவப்படுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஆணி அடிக்கணும். ஆரம்பத்துலலாம் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். சாதாரணமாவே கோவம் வரும்போதெல்லாம் இந்த ஃபென்ஸ்ல போய் ஆணி அடிச்சுட்டு வந்தான். ஆனா நாள் ஆக ஆக என்ன தெரியுமா ஆச்சு? as days passed by, he had to hit his nails on the fence, right? He found it very difficult. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு தடையும் அடிக்கிறத தன்னுடைய விரல அடிபட்டுருவான், ஏதாவது காயம் வந்துடும். அதுக்கு நம்ம இந்த கோபத்தை வந்து இன்னைக்கு படல அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம், கோவம் வராம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சது. இப்படியே படிப்படியா குறைஞ்சு வந்தது. as days passed by, his anger also got reduced. Finally there came a day where he didn't even hit one nail on this fence. ஒரு நாள் ஒரு ஆணி கூட அந்த ஃபென்ஸ் மேல அடிக்கலையாம். அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா இன்னைக்கு எனக்கு கோவமே வரலப்பா, நான் வந்து போய் ஆணி அடிக்கல, இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், இந்த மாதிரி ஒரு நாள் வராதான் தான் நான் பார்த்திருந்தேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ உனக்கு கோவமே வரல இல்லையா, நீ வந்து என்ன பண்ற, அந்த ஃபென்ஸ்ல அடிச்ச இந்த ஆணி எல்லாம் ஒன்னொன்னா கழட்டிட்டு வர, ஒரு ஆணியா வெளியில எடுத்துன்னு வர, இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்றேன் ராஜ்கிட்ட. ராஜ் என்ன பண்றான், ஒவ்வொரு ஆணியா வெளியில எடுக்க பாக்குறான். எப்படியோ ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, கடைசியில ஒரு 5ஆவது நாள் மொத்த ஆணியே எடுத்துட்டான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கான். ஏன்னா அவ்வளோ கோவம், அந்த கோவத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த ஆணியை வந்து அந்த ஃபென்ஸ்ல அடிச்சிருக்கான் இல்லையா. ஸோ அந்த ஆணியை வெளியில எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். He found it very difficult to remove this nail from this fence. So one day what happens, he goes and tells to his father, Dad, I'm unable to remove the nails from the fence. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில ஆணிகள்லாம் ரொம்ப அழுத்தமா அடிச்சிட்டேன், எனக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு. இதுல நான் என்ன தெரியுமா சொல்ல விரும்புறேன் ராஜ், உனக்கு நீ கோவத்துல விடுற இல்லையா வார்த்தைகள், அதே மாதிரிதான் இந்த ஆணிகள் போலதான். அது எப்படி ஒரு தடவை அடிச்சதோ திருப்பி எடுக்கிறதுக்கு நீ கஷ்டப்படுறியோ, அதே மாதிரிதான் அந்த வார்த்தைகளுடைய பாதிப்பு வந்து அதே மாதிரிதான். ஒருத்தட்டேந்து நம்மளால திருப்பி வாங்க முடியாது. அதுக்காக தான் கோவப்படுறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணி நம்ம என்ன வார்த்தை பேசுறோங்கிறத வந்து சிந்திச்சு பேசணும். அதுக்கு கோவப்படாம இருக்கிறதே சிறப்பானது இல்லையா. So what is the moral that we learn from this? We should always be mindful of the words and actions as they leave a lasting impact on others. நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும், நம்மளுடைய செயல்கள் வந்து நம்மளுடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். அதுக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதும் இந்த கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறதே எவ்வளவோ பெட்டர் இல்லையா. so that it will not hurt others as well.
So there's a beautiful moral that we learn from the story. Let us all make a promise that we control our anger so that it doesn't hurt ourselves mainly. நமக்கு மெயினா நம்மள வந்து பாதிக்காது, அதே சமயத்துல மத்தவங்களையும் வந்து அது காயப்படுத்தாது. So with that good note, I'll start today's session. ரீகேப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம போன கிளாஸ்ல பார்த்த செக்ஷன் 1 ஆஃப் ஈத்கா இங்க வரைஞ்சு வச்சிருக்கேன். With a possible best manner I have drawn on this board. So who's the main character? Hamid. Hamid பத்தி தான் பேசப்பட்டிருக்கு இல்லையா? Hamid யாரோட வசிக்கிறான்? Hamid is living along with his grandmother Amina. Why is it so? Because he lost his parents at a very young age. தன்னுடைய அம்மா அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல இழந்துறான். இப்ப அவனுக்கு வந்து 4 வயசு தான் ஆகுது. So his father dies due to cholera and his mother also passes away. He has 4 friends. அந்த 4 நண்பர்களுடைய பேர் வந்து முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில. யார் அவங்கெல்லாம்? மஹ்மூத், நூரே, மோசின், சமி. இவங்க 4 நண்பர்கள். இந்த செக்ஷன் 1ல நம்ம பார்க்கக்கூடிய 4 நண்பர்கள், ஹமீதுடைய 4 நண்பர்கள். இவங்கெல்லாம் எங்க போறாங்க? ஈத் அன்னைக்கு பண்டிகை நாள் இல்லையா? எல்லாரும் வந்து சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசை. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் ஒன்னொன்னா எண்ணி பாக்குறாங்க. என்ன வாங்கலாம்? ஏன்னா கடை நிறைய போட்டிருப்பாங்க இல்லையா? ஊர்ல ஒரு திருவிழானா என்ன நடக்கும்? நிறைய கடைகள்லாம் இருக்கும். அதுல போய் நிறைய சாமான்லாம் வாங்கலாம். நம்மளும் நம்ம அம்மா அப்பாட்ட போய் கேட்போம்ல. அதே மாதிரிதான் இவங்க சேகரிச்சு வச்சிருந்த பணத்தெல்லாம் வந்து ஒன்னொன்னா என்றாங்க. அதுல பார்த்தோம்னா மஹ்மூத்த வந்து 12 நாணயங்கள் இருக்கிறது தெரியுது. மோசின் ஹேட் 15 காயின்ஸ். இந்த பணத்தை வச்சு, இந்த நாணயங்கள்லாம் வச்சு என்ன வாங்க முடியும்? அவங்களால என்னெல்லாம் வாங்க முடிஞ்சது இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பொம்மைகள் வாங்கலாம், இனிப்பு பதார்த்தங்கள் வாங்கலாம். They could buy toys, sweets, paper pipes and rubber balls. So what about Hamid? Ma'am, you told about these 4 friends who had money with them. What about Hamid? In section 1, we don't get to know the amount that he is having. We will get to know in section 2. இங்க உங்களுக்கு அடுத்த இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க போறதுனால இங்க ஹமீத்ல வந்து 3 பைசா இருக்கிறதுங்கிறத நான் இங்க எழுதியிருப்பேன். ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் இட் ஈஸிலி. நீங்களும் உங்களுக்கு ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை சிம்பிளிஃபைடா புரிஞ்சுக்க முடியுமோ, ஒரு படமா வரைஞ்சோ இல்லாட்டி ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து எழுதினீங்கன்னா அந்த பாடத்தை ரிவைஸ் பண்றது உங்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கும். மொத்த புத்தகத்தையும் உட்காந்து நீங்க படிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பிக்டோரியலா நீங்க வரைஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா அந்த செக்ஷன்ல வந்து, இப்போ செக்ஷன் 1னா ஒரு 3-4 பக்கம் இருக்கு நம்ம புத்தகத்துல இல்லையா? அதை வந்து ஈஸியா ஞாபகப்படுத்துற மாதிரி நான் இந்த படத்துல வரைஞ்சு காமிச்சிருக்கேன். So what and all is covered in section 1 is being portrayed over here. So friends are getting introduced, the amount that they are having with them, and about his parents information is mentioned. Who is taking care of Hamid is also mentioned. How old is he? How does his father die? All that we get to know in section 1. So now in section 2, what we are going to see is that what are they going to buy with the money that they are having? இப்போ எத்தனை நாணயங்கள் வச்சிருக்காங்க, என்ன பணம் வச்சிருக்காங்கிறது தெரிஞ்சுட்டோம். என்ன வாங்க போறாங்கிறது தெரியணும் இல்லையா? அவங்க இந்த ஃபேர்ல போய் என்ன பண்றாங்க, வாங்குறாங்களா? ஹமீத் என்ன பண்ண போறான்? அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து அதுல சொல்லப்படல செக்ஷன் 1ல. அவன் என்ன வாங்க போறான்? ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் தான். He is not having his parents as well. So what is he going to do? We'll see it. Okay. நான் காமிக்கிற ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ செக்ஷன் 2ல வந்து எல்லாரும் பரபரப்பா இருக்கிறது உங்களால காண முடியுது இந்த இடத்துல இல்லையா? பீப்புள் ஆர் சோ எக்ஸைட்டட் about the festival Eid. So they are moving here and there as to what they are going to purchase. And these 4 friends, what are they going to do? And Hamid, what is he going to purchase? All that we are going to get to know now. So we see people traveling in motor cars. மக்கள் வந்து இந்த மோட்டார் கார்லயும் இந்த குதிரை வண்டியிலையும்
பயணிக்கிறாங்க. we can see people traveling in motor cars, எக்காஸ். எக்காங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. we'll get to know as I read through the story. I'm summarizing it. What is happening in section 2. Okay. இங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. so they are so excited about the festival. They are traveling in motor cars, எக்காஸ், carriages. Okay. Ekka means it's a one horse carriage which is mostly used in North India. So they are greeting one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. On the event of Eid, people hug each other, right? So that is what is portrayed in this first picture. இந்த இடத்து பக்கத்துல பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அணைச்சுக்கிறாங்க. அப்புறம் மக்கள் வந்து இனிப்பு கடைகள்ல வந்து கூட்டம் கூட்டமா போறது வந்து பார்க்க முடியுது. People have piled up in a queue. They are looking like army officers. They are being gathered in this sweet shops. So in this pair, you can see merry-go rounds. நிறைய merry-go round பார்க்க முடியுது. அதுல வந்து இந்த merry-go roundல ஒட்டகம், குதிரை, யானைகள் இருக்கக்கூடிய merry-go rounds பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஒரு பைசா நாணயத்தை வச்சிருந்தோம்னா 25 ரவுண்ட் போக முடியுமா. With 1 paisa, they could go round 25 rounds in this merry-go round. Okay. So what is Hamid going to do? Is he going to participate in this merry-go round? Is he going to engage himself? No. Why? He's having only 3 paisas with him. Hamid is having only 3 paisas. Hamid வந்து வெறும் 3 பைசா மட்டும்தான் இருக்கு. அது வந்து அவசியமா செலவு பண்ணணுங்கிறது அவனுடைய எண்ணமா இருக்கு. He isn't spending it that easily. So with the money that these people are having, what are the toys that we can find out? You can see toys of soldiers, milk women, washermen, water carriers, judges, lawyers. இது போன்ற பொம்மைகள்லாம் கடையில பார்க்க முடியுது. என்னெல்லாம் பொம்மைகள் இவங்க வாங்குறாங்க இந்த கடையில? மஹ்மூத் வந்து ஒரு போலீஸ்மேன், கையில துப்பாக்கி வச்சுருக்கிற பொம்மையா வாங்குறான். சிவப்பு நிறத்துல டர்பன் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரி தோல் மேல ஒரு துப்பாக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு பொம்மை. Mahmood is purchasing a police officer who is wearing a khaki dress and a gun on his shoulder. Whereas Mohsin bought a water carrier. Noore, what did he buy? He bought lawyer பொம்மைய வந்து அவன் வாங்குறான். இது எல்லாமே எவ்வளவு ரூபாய் வருது? இந்த பொம்மையெல்லாம் 2 பைசா. ஒவ்வொன்றுமே வந்து 2 பைசா. இவங்க கிட்ட 12 நாணயங்கள், 15 பைசா இந்த மாதிரி இருக்கு. ஆனா இவன்கிட்ட எவ்வளவு இருக்கு? ஹமீத்ல வெறும் 3 பைசா தானே இருக்கு. 3 பைசால 2 பைசா வந்து இதுக்கே செலவு பண்ணிட்டானா மத்ததை எப்படி வாங்க முடியும்? வேற என்ன செலவு பண்ணணும்னா முடியாது இல்லையா? அதனாலதான் அவன் என்ன வாங்கினாங்கிறதே இங்க சொல்லல. They haven't told what Hamid purchased over here because he's having only 3 paisas with him. So what things Mahmood, Mohsin, Noore purchased is been mentioned over here. Then it's not only about the sweet toys. They are finding lot of sweet shops when they go in this fair. The எள்ளு மிட்டாய், அல்வா, ஜாமுன் இது போன்ற இனிப்பு பதார்த்தங்கள்லாம் காண முடியுது. And the taste given by these sweets were very nice that they could relish it. அப்படியே அம்மா வந்து ஒரு டிஷ்ஷை வந்து பண்றாங்கன்னா சூப்பரா இருக்குமா ஸ்மெல், அப்படி நம்ம நாக்க நக்கின்னு அப்படி சாப்பிடுவோம் இல்லையா? That is what this girl is also doing. So that is how these sweets were also which were sold in the shop. So we'll get into this section 2. இந்த section 2ல என்னெல்லாம் பார்க்க போறோமோ அதை இப்ப நான் படம் ரீதியா காமிச்சிருப்பேன். ஓகேயா? இப்ப நம்ம வாசிச்சு பார்க்கலாம். Soon the roads began to get crowded. Some people were on tongas, ekkas, some in motor cars, all wearing perfume and bursting with excitement. The children were a calm and contented lot. அதுல இருந்த இந்த குழந்தைகள் தான் ரொம்ப ரொம்ப காமா இருந்தாங்க. அவங்க மன ரீதியா திருப்தியாவும் இருந்தாங்க. அதுலயும் இந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் for village children, everything in the town was wonderful. நகரத்துல வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், வினோதமா இருக்கும் இல்லையா? ஒரு வண்டியில இருந்தே பாக்குறத வந்து வித்தியாசமா தான் இருக்கும்.
எதெல்லாம் அவங்க பார்த்தாங்களோ, ஆ என்னடா அது இப்படி இருக்கு, இவ்ளோ பெருசாவா இருக்கும் ஒரு வண்டி, இவ்ளோ பெருசா இருக்குமா, அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்தாங்களாம். வாட் எவர் காட் தியர் ஐ, தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் வண்டர். அப்படியே பிரமிப்போட ஆச்சரியத்தோட. இங்க பார்த்தோம்னா அந்த ஒரு பொம்மை தெரியுது பாத்தீங்களா, அப்படியே வாயை பொழந்துன்னு ஒரு பையன் பாக்குறான். அது எதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் ஏன் இந்த படத்தை இங்க கொடுத்திருக்கேன்னா, கேப்ட். கேப்டுனா என்ன அர்த்தம்? ஸ்டேட், அப்படியே ஒரு பிரமிப்பா வாய் திறந்து பிரமிப்பா பாக்குறது, ஆச்சரியத்தோட பாக்குறது. At last the Eidgah came into view. They were row upon row of worshippers as far as I could see. Newcomers lined themselves behind the ones already there. நிறைய பேர் வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க, வரிசையில நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து காண முடியுது இந்த இடத்துல. The prayer was over. Men embraced each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. As I would have shown it in the picture, the beginning itself. They descended on the sweet and toy vendor stores like army moving to attack. ஒரு ஒரு போருக்கு வந்து போற மாதிரி, ஒரு ஆர்மி போய் அட்டாக் பண்ண போற மாதிரி அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் போறாங்க. There were merry-go-round with wooden elephants, horse and camels. இப்ப நான் படிக்கும் பொழுது நான் காமிச்ச படங்கள் வந்து உங்களுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புறேன். As I read through these lines, I hope you are able to relate to the pictures that I had shown in the beginning. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmood and Mohsin and Noore and other boys mounted the horses and camels. மஹமூத், நூசின், நூரே, இந்த போல பல பசங்க எல்லாம் இந்த மெரிகோ ரவுண்ட்ஸ்ல வந்து அப்படியே ஜம்முன்னு ஏறி உட்காந்த, ஜாலி, மெரிகோ ரவுண்ட்ல போறோம், ஒரு பைசா கொடுத்தா 25 ரவுண்டு போலாம். அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போறாங்க அந்த மெரிகோ ரவுண்ட்ல. ஹமீத் வாட்ச் தெம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். இன்ட்டுதான் அந்த அளவுக்கு பணம் இல்லை இல்லையா, தூரத்துல இருந்து அப்படியே வேடிக்கை பாக்குறான். All he had were 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. இந்த சில சொத்துக்களுக்காக நான் இது வேற கொடுக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தோடயே அவன் இருந்துட்டான். நான் வேடிக்கையே பாக்குறேன், எனக்கு அதுவே போதும். இந்த மெரிகோ ரவுண்ட்ல போய் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? They are going to see the toys. There was a row of stalls on one side. There was row of stalls on one side with all kinds of toys. Soldiers, milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. என்னெல்லாம் பொம்மைகள் இருந்தது, இந்த வரிசையில என்னெல்லாம் இருந்ததுங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. The kind of toys that were sold in the fair. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. So in the படம் நான் இதை காமிச்சா, I can see that few centers have joined now. For them to connect to it, I'm showing the pictures again. You can see Mahmoud purchasing police officer with a khaki dress and a red turban on his head. And Mohsin purchased water carrier. Noore purchased a lawyer. இந்த பொம்மைகள்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இனிப்பு பதார்த்தங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. They descended, அதாவது ஒரு கடைக்கு அடுத்த கடை அவங்க போயிட்டு இருக்காங்க வாங்கறதுக்காக. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and 25 rounds of fun. You saw this? Sorry, I missed the slide. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers, milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. So என்ன பொம்மைகள்லாம் இருந்தது, இந்த பொம்மைகள் எல்லாம் நம்ம பாக்குறாங்க. Milkmaid, soldiers, ministers, water carriers, all these toys they are able to see. Mahmoud bought a policeman in khaki, in red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier with, while Noore got a lawyer. Those toys cost 2 paisa each. ஒவ்வொரு பொம்மையுமே 2 பைசா. Hamid had 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed into bits. அதாவது தான் கையில இருந்து தவறி விழுந்துருத்துனா அப்படியே தூள் தூளா நொறுங்கி போயிடும். நம்ம இந்த தானே வீட்டுல சொல்லுவாங்க, இந்த கண்ணாடி பொருட்களா இருக்கட்டும், இந்த பீங்கான்ல செஞ்ச பொம்மையெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும்பாங்க, இல்லாட்டி அது உடஞ்சு போயிடும் இல்லையா. இந்த பிளாஸ்டிக் பொம்மையோ இல்ல இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பொம்மை மாதிரி எல்லாம் இருக்குன்னா அது அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுல.
இங்க இருக்கக்கூடிய பொம்மைகளோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. அதனால நான் இதுல போய் பணத்தை செலவு பண்ணேன்னா நான் வேற ஏதாவது பொருளை வந்து முக்கியமா இருக்கிறத வந்து எப்படி வாங்க முடியும்? இந்த ஒரு சிந்தனை அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. இஃப் அ டிராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் them the color would run. ஒருவேளை ஒரு தண்ணி சுட்டதுல விழுந்ததுன்னா கூட அதுல கலர் வந்து அழிஞ்சு போயிடும். பட் he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy. The எள்ளு செஞ்ச ஒரு மிட்டாய். Others gulab jamuns or halwa. They smacked their lips. And relished it. Relished it them. And relished them. Only Hamid was left out. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட இருந்த பணத்துல வந்து இந்த மெரிகோ ரவுண்ட்ஸ் போறாங்க, பொம்மைகள் வாங்குறாங்க, ஸ்வீட்ஸ் கடைக்கெல்லாம் போறாங்க. ஆனா ஹமீத் வந்து 3 பைசா தான் இருக்கு. தூரத்துல இருந்து வேடிக்கை பாக்குறான். கண்ணால சந்தோஷப்படுறானே தவிர அவன் வந்து வாங்கணுங்கிற வந்து முடிவு எடுக்கல. சில பேர் வந்து என்ன வாங்குறது சொல்லப்பட்டிருக்கு, இந்த எள்ளால செய்யப்பட்ட கேண்டி, குலாப் ஜாமுன், ஹல்வா இதெல்லாம் சாப்பிடும்போது what they're doing, they smack their lips with relish. They smack their lips with relish. Sorry, relish, it means enjoy the taste of food. இந்த சாப்பிட்ற உணவை வந்து ருசிச்சு சாப்பிட்றது, அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அம்மா பண்ற சாப்பாடு அப்படித்தானே இருக்கும். அப்படியே வாயில வச்சா அப்படியே இப்ப சொன்னாலே நமக்கு எச்சல் ஊறுது இல்ல. நம்ம அம்மா செய்யற டிஷ் வந்து எது சூப்பரா இருக்குமோ அது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும். ஸ்மாக்ட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் லிப்ஸ் டு ஷோ என்ஜாய்மெண்ட். இங்க இந்த படத்துல பார்த்தோம்னா இந்த குழந்தை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுது. உதட்டுக்கு மேலலாம் வந்து இந்த ஐஸ்கிரீமோட இது அப்படியே நாக்கால நக்கி சாப்பிடுறது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் லிப்ஸ் டு ஷோ என்ஜாய்மெண்ட். அது அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதுங்கிறது நமக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ ஆல் தீஸ் were the pictures that Hamid saw while his friends were purchasing toys and moving on to one shop or the other. So in section 2, we see that the toys purchased by Hamid's friends and the sweet shops, what people are exactly doing. Only in third section we are going to know what Hamid purchased. ஹமீத் இருந்த அந்த 3 பைசாக்கள் வச்சு அவன் என்ன வாங்கினாங்கிறதே நமக்கு இத 3வது செக்ஷன் பார்த்தாதான் தெரியும். உங்க எல்லாரும் ஒரு குவிஸ் மாதிரி. குவிஸா மேம்? எதுக்கு மேம் குவிஸ் மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? ஒரு கேம் மாதிரி விளையாடுவோமா? இப்ப நீங்க இந்த படத்துல பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னா இப்ப நான் விளையாட போற இந்த கேமை வந்து நீங்களே பதில் சொல்ல முடியும். அப்படி என்ன கேம் மேம்? ஒத்தொத்தரும் என்ன பொருள் வாங்கினாங்க அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. மோசின், நூரே, மஹ்மூத், இவங்க 3 பேரும் 3 பொருள் வாங்கியிருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சுட்டு என்ன வாங்கினாங்க? இந்த கதையில நானே பிக்சர் ரீதியா காமிச்சிருப்பேன். நீங்க அதை கவனமா பார்த்திருந்தீங்கன்னா உங்களாலையும் அதை சொல்ல முடியும். If at all you know the answer. இப்போ அந்த முதல் படத்துல இருக்கிறது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் with a red turban and a gun on his shoulder. Then you can see a water carrier and a picture of a lawyer. மோசின், நூரே, மஹ்மூத். மஹ்மூத் என்ன வாங்கினா? Can someone say what Mahmood purchased? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம் தான். இன்னும் இல்ல கண்டுபிடிச்சா நல்லது, இல்லாட்டி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவ்வளவுதானே. டோன்ட் ஹெசிடேட், உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. If students have started answering them, it gives a motivation to other students as well. மத்தவங்களுக்கும் அது ஒரு ஊக்கமிக்கத்தனமா இருக்கும் இல்லையா? ஒரு சென்டர்ல இருந்து பதில் வர ஆரம்பிச்சிருந்தனாலே அடுத்த சென்டர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நானும் ட்ரை பண்றேன், என்னோட பதிலும் சொல்லலாமே அப்படின்னு தோணும். You'll start answering in chat box.
இஃப் பாசிபிள் யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டெல். உங்களால முடிஞ்சதுன்னா அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம். Okay, I got an answer from one of the centers saying that Mahmood purchased a police officer. Let me check. Is it right? சரியா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இல்ல 3 ஆன்சரையுமே நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்ன பதில் சரியா தவறாங்கதே எனக்கு தெரிய வரும். அடுத்தது நூரே. நூரே, what did he buy? Nure purchased. Wow, I can see one more answer. As one student answered, can see answers from remaining centers as well. Nure purchased lawyer. Is it so? The left out is Mohsin. Mohsin purchased water carrier. இப்போ நீங்க இந்த 2வது பதில் சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா அது கரெக்டா இருக்கும். இல்ல நீங்க கரெக்டா பாடத்தை நடக்கத்தையே நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொன்ன பதில் வந்து சரியாவே இருக்கும். We'll check whether the answers are right. பார்க்கலாமா? சூப்பர், நீங்க சொன்ன எல்லா பதிலுமே கரெக்ட் தான். அவ்வளவுதான், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. So what we saw in today's session, we quickly recapped section 1 of Eidgah. section 1ல தான் நமக்கு ஹமீத் அமீனா பத்தி தெரிய வருது. அப்புறம் அவனுடைய நண்பர்களான மஹமூத், நூரே, மோசின், சமி இவங்க கிட்ட எல்லாம் என்ன நாணயங்கள் இருக்குங்கிறது தெரிய வருது. அண்ட் த டாய்ஸ் தட் தே குட் பர்ச்சேஸ் இன் தி ஃபேர், தி அமௌண்ட் தட் தே ஹேட், என்னெல்லாம் வாங்க முடியும்னு சொன்னாங்க. நிறைய பொம்மைகள், இனிப்பு பதார்த்தங்கள், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ். These information were given. Also, we got to know he had lost his parents. They were not alive and he was taken care by his grandmother Ameena. அமீனாவால தான் பாத்துக்கப்பட்டாங்கன்னு சொல்ல தெரிய வந்தது. செக்ஷன் 2ல என்னெல்லாம் ரைட்ஸ் போனாங்க அவங்க கிட்ட இருந்த பணத்துல. ஆனா ஹமீத் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணான், வேடிக்கை தான் பார்த்தான். இப்போ வரைக்கும் ஒரு பொருளுமே அவன் வாங்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மெரிகோ ரவுண்ட்லாம் போயிருக்காங்க. அப்புறம் சுத்தி முத்தி இருக்கிற கடையில என்ன இனிப்பு பதார்த்தங்கள்லாம் இருக்குங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 3ல தான் வந்து ஹமீத் என்ன பண்ண போறாங்கிறதே தெரிய போகுது நமக்கு, இல்லையா? So with this, I'll end the session over here. We'll continue in next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.